அப்படி சொல்லக்கூடாது தங்கச்சி. பொங்கல் என்பது சூரிய பகவானுக்கும் நமக்கு உணவு அளிக்கும் விவசாயிக்கும் விவசாய நண்பன் உழவு நாடுகளுக்கும் நன்றி. ஆமாமா, சீரியஸ்லி இது வந்து பொங்கல் அப்படிங்கிறது வந்து விவசாயிகளை கௌரவப்படுத்துற ஒரு விழா. ஸோ விவசாயிகள் நமக்காக 365 நாளும் சேத்துலையும் அதாவது எப்படி சொல்றது, அவங்களோட பசி பட்டினி உழைப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கிற விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி பிளாக்காகவே இருப்பாங்க. நம்ம சொல்கிறோம் வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியில் வெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா அப்படியே உடம்பு எல்லாம் ஸ்கின் கலர் மாறிடுது. உடனே ஃபவுண்டேஷனை போடுறோம், அது இது ஃபேஸ் பேக் எல்லாம் போட்டு சுற்றுறாங்க. பட் நான் பண்ணதில்லை, சொல்கிறேன், நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். ஆனால் வந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பசியை பொருட்படுத்தாமல், அவங்களோட கலரு, அவங்களோட செல்ஃபை பொருட்படுத்தாமல் தலைக்கு எண்ணெய் கூட வைக்க மாட்டாங்க. ஏற்றி வரிஞ்சு கட்டிட்டு ஓடிடுவாங்க காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம். நம்மளாம் 8 மணி ஆனாலும் எந்திரிக்க முடியல நமக்கு. அவங்களாம் 4 மணிக்கு சேரில் நின்று வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சகதிக்குள்ளே காலை வச்சு. நம்ம லேசாக ஒரு மாட்டு சாணம் காலில் பட்டால் கூட நமக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்காம பொருட்படுத்தாமல் நமக்காக நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சு கொடுக்குறனால தான் நம்மளால் சாப்பிட முடியுது அன்றாட வாழ்க்கையில். நம்ம உணவு சாப்பிட்டு உயிரோடு இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி விவசாயிகளுக்கு மட்டும்தான். ஸோ அவங்களுக்காக தான் நம்ம அந்த பொங்கல் ஆக்சுவலி செலிப்ரேட் பண்ணுறோமே தவிர மற்ற வேறு விஷயங்கள் கிடையாது. அவங்க இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு பர்டிகுலர் அவங்களுக்கு மட்டும்தான். அது அது உண்மை. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதத்தில் தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். சீரியஸ்லி ட்ரூ. தேங்க்யூ.